ரீசெண்டாக மதகஜராஜா ப்ரமோஷன் நிகழ்ச்சி நடந்துச்சு. எல்லாத்துக்கும் 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு வருதுன்னு சந்தோஷமாக இருக்க ஹீரோ விஷாலும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தாங்க. அவர் எப்போ பேசுவார்னு காத்து கொண்டிருந்த ரசிகர்கள் அவர் பேசியதை பார்த்து ரொம்ப அவர் மேலே பரிதாபப்பட்டாங்க. ஏன்னா அவரால் சரியாக பேசக்கூட முடியல. அவர் பேச்சில் நடுக்கம், அவரால் சரியாக நின்று கூட பேச முடியல. ஆனால் பேச்சு தெளிவாக தான் இருந்துச்சு. மைக்கை பிடிச்சி பேச முடியாமல் இருக்கும் சூழலில் அவர் நிலைமை பார்த்து டைரக்டர் சுந்தர் சி மற்றும் இசையமைப்பாளரான விஜய் ஆண்டனி எல்லாம் அவரை அப்படியே சீட்டில் உட்கார வச்சாங்க. அப்பவும் அவருக்கு நடுக்கம் குறையாமல் இருந்துச்சு. டிடி அவர்கள் சூப்பராக அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. ஓ மை லவ்வர்னு அந்த பாட்டையும் வைரல் ஆக்குனீங்க. இப்போ வைரல் ஃபீவர்லேயும் வந்திருக்கீங்க. அவங்க அனுபவம் வாய்ந்த ஆங்கர்னு நிரூபிச்சிருப்பாங்க டிடி அவர்கள். ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு வந்த ரசிகர்கள், அவரை லைவில் பார்த்து கொண்டிருக்கும் ரசிகர்கள் அனைவரும் ரொம்ப அவரது நிலைமை பார்த்து மிகவும் வருத்தம் அடைஞ்சாங்க. வாய்க்கு வந்தபடி பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு அந்த பழக்கம் இருக்குது, இந்த பழக்கம் இருக்குன்னு பல கட்டுக்கதைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் ராஜ்குமார் அவர்கள் அவரது மெடிக்கல் ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்க. அதில் என்ன சொல்லியிருந்துச்சுன்னா, அவருக்கு வைரல் ஃபீவர் இருக்குது, அவர் சிகிச்சையில் இருக்கார், அவருக்கு ரெஸ்ட் தேவை என அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த படத்தின் பாடல்கள் அப்போவே நல்ல ரீச். விஜய் ஆண்டனி சூப்பராக மியூசிக் பண்ணியிருப்பார். நிகழ்ச்சி ஒரு வருத்தத்துடனே காணப்பட்டது. என்னடா இவர் இப்போதான் மார்க் ஆண்டனியில் தரமான கம்பேக் கொடுத்தாரு, ரத்னம் ஆடியோ லான்ச்சில் எல்லாம் ஃபிட்டாக தானே இருந்தார் என ரசிகர்கள் வருத்தப்பட, ஒரு சிலர் 2 மாத காலமாகத்தான் இவருக்கு இந்த மாதிரி உடல் நடுக்கம் இருக்கு என சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் இந்த பட ப்ரொமோஷனுக்காகத்தான் எனவும் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் நம்ம லிஸ்ட்லேயே எடுத்துக்க வேண்டாம். ஒரு சிலர் அவரோட பர்சனலை எல்லாம் பற்றி தரைக்குறைவாக பேசுகிறாங்க. இவங்களையும் நம்ம லிஸ்ட்டில் எடுத்துக்க வேணாம். அவர்கிட்ட பணம் நிறைய இருக்குது, அதெல்லாம் அவர் சீக்கிரமாக சரி பண்ணிடுவார்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்கிறவங்க 1000 சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நாம் விஷால் சினிமாவில் கடந்து வந்த பாதையை பார்த்திருவோம். அவருக்கு அறிமுக படமே சூப்பர் ஹிட். அதற்கடுத்து வந்த சண்டைக்கோழி, திமிரு என வரிசையாக ஹிட் அடிக்க இவர் முன்னணி கதாநாயகர்களில் ஒருவராகவும் வலம் வந்தார். இப்போ ரீசண்டாக வந்த துப்பறிவாளன், மார்க் ஆண்டனி என சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்து முன்னணி நடிகராக இருப்பவர்தான் விஷால். இவர் மீது பல சர்ச்சைகளும் வந்துள்ளது. ஏன்னா இவர் பூர்வீகம் ஆந்திரா பக்கத்தில் உள்ள சித்தூர் தான் இவர் பூர்வீகம். இதனால் இவர் திரைக்கு வர்றப்ப பல சர்ச்சைகளை சந்தித்தார். அவரது திருமணம் சார்ந்த பிரச்சனை, நடிகர் சங்க பிரச்சனை என பல பிரச்சனைகளை கடந்துதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய உயரத்தை அடைந்தார் விஷால். இவர் ரசிகர்களுக்கு இவரை மிகவும் பிடிப்பதற்கு காரணம் இயல்பான ஆக்டிங், இவர் சண்டைக்காக மெனக்கெடும் அந்த முயற்சியும். இவர் படத்தின் ஃபைட் அனைத்து ரசிகர்களுக்கும் ஃபேவரட் தான். இவ்வாறு சிறப்புகளை கொண்ட விஷால் மீண்டும் கம்பீரமாக மீண்டு இப்பொழுது அவர் மீது சொல்லும் குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பார்னு நம்புவோம். அதே மாதிரி வருகிற 12ஆம் தேதி வெளியாகும் மதகஜராஜா படம் கண்டிப்பாக காமெடிக்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா காமெடி படம் எடுப்பதில் கை தேர்ந்தவர் சுந்தர் சி. அவருக்கு இப்போதான் ஒரு அரண்மனை 4ன்னு ஒரு 100 கோடி ஃபிலிமும் இந்த வாட்டி வந்திருக்கு. அதுக்கு அடுத்து வர்ற அவரோட படம். அதே மாதிரி ஆக்ஷனுக்கு விஷால் இருக்காரு, காமெடிக்கு சந்தானம் இருக்காரு. சந்தான காமெடியும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சந்தான காமெடி ட்ரீட்டும் இதுல இருக்கு. கண்டிப்பா படம் பெரிய ஹிட் அடிக்கும். விஷாலும் பழைய கம்பீரத்திற்கு திரும்புவார். இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேன்கவ் சேனல்.